பாருங்க, செப்பலை கல்வி கீழே வச்சுக்கோங்க. இது நல்ல பூமி மாதம் இல்லையா, அவங்ககிட்ட நம்ம சக்தியை வாங்கிக்கலாம். வெறுங்காலில் அப்படியே காலை வச்சுக்கோங்க, அங்கேயே பூமி தாய் மேலே காலை வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காருங்க. அம்மா பையெல்லாம் அப்படி மெல்ல கீழே வச்சுக்கோங்க. பையெல்லாம் பத்திரமா இருக்கும், யாரும் களவண்டு போயிட மாட்டாங்க. பக்கத்தில் உங்களை சொல்லி சரியே எடுத்துடாதம்மா சொல்லி வச்சுக்கோங்க. அக்கா நீங்க மொபைலை கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. எல்லாம் நிமிர்ந்து உட்காருங்க. தாயி எல்லாரும் தான் ஐயா ஐயா கணக்கு எழுதுறோம் ஐயா, வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்துக்குருவோம். பெருவரல அடுத்த வரல வச்சுக்கோங்க. அப்படியே உங்க தொடையில வச்சுக்கோங்க, தொடையில வச்சுக்கோங்க தாயி. அப்படியே கண்ணை மூடிக்கோங்க. நம்ம சிரிச்ச முகமா இருக்கும், கண்ணை முடிப்போம். எல்லாருமே கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே சிரிச்ச முகமா இருங்க. உங்க மூச்சையே கவனிங்க. கண்ணை முடிக்கோங்க, சிரிச்ச முகமா இருங்க. நல்ல இந்த வேப்ப மர வாழை மர காற்றுகள் நல்ல நம்ம மூக்குக்குள்ள தானா உள்ள போது தானா வெளியேறுது. தென்றல் காற்று. மெல்ல மெல்ல கண்ணை திறந்துக்கோங்க. இப்ப நம்ம வாய் விட்டு சிரிச்சா வாய் விட்டு சிரிச்சா இப்ப எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமாக போறோம். நம்ம உடம்பு வலி, மனசு வலி, உடம்பு வலி, மனசு வலி எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரே அற்புதமான மருந்து சிரிப்பு. இலவசமா கிடைக்குது. நம்ம யார் யாரெல்லாம் மனசு இறுகி போறீங்களோ, அப்படி மனசு இறுகுனா உங்களுடைய இருதயமும் இறுகும். இருதயம் இறுகுனா அது பேர் தான் அட்டாக். அதனால யார் யாரெல்லாம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கமோ அவங்களாம் நோய் நொடி இல்லாம ஹாப்பியா வாழலாம். இல்லாம குட் எல்லாம் கை தட்டுங்க. அப்படி குட், வெரி குட். சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கைதட்டுற கட்டுறதுல உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்டம் ஓடுது, உடம்பு வலி சரியாகும். சொன்னோம்னா நம்ம மூளை சந்தோஷப்படுது, இருதயம் சந்தோஷப்படுது. அப்ப என்ன ஆகும்? இருதய நோய் இருந்தா கூட சரியாயிரும். எங்க இங்க ரத்தம் கிட்ட ஓடாம இருந்தா கூட அதுவும் சரியா போயிடும். எஸ் பண்ணலாமா? ரெடி, குட், வெரி குட். ரைட், எல்லாம் அப்படி கையை வச்சுக்கோங்க. நேருக்கு நேரம் வைங்க கைய. சிரிக்கிற என்ன நன்மை சொல்லிடுறேன். கண் பார்வை நல்லா தெளிவா தெரியும். காது கேட்காத கூட நல்லா கேட்கும். நல்ல பசி எடுக்கும். உடம்பு ஃபுல்லா ரத்த ஓட்டம் ஓட போகுது. எல்லாரும் கை நேருக்கு நேரம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கண்ணை முடிக்கோங்க. நிமிர்ந்த நிலையில மூச்சையை கவனிங்க. யார் யாரெல்லாம் சிரிச்ச முகமா இருக்கீங்களோ அவங்களுக்கு மனசும் சந்தோஷமாகும், உங்க இருதயமும் சந்தோஷமா இருக்கும். சிரிச்ச முகமா இருக்கவங்களுக்கு அட்டாக்கே வராது. யாரெல்லாம் கர்ரு புருன்னு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கோபம் வரும், சேர்ந்து பிரஷரும் கூட சேர்ந்து ஹார்ட்டும் கெட்டு போயிடும். நல்ல கண்ணை திறந்துக்கலாம். இப்ப எல்லாரும் நல்ல விஷயம் கவனிச்சுக்கோங்க. டீ காஃபி குடிச்சீங்கன்னா குவார்டர் அடிக்கிறதுக்கு சமானம். அதுதான் பல்லு எல்லாம் போறது காரணம். சுகருக்கு அதான் காரணம். நோய்கள் பிரஷருக்கு அதான் காரணம். ஏன்னா பித்தம் குடிச்சுன்னா பிரஷர் கூடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நம்ம பித்தத்தை குறைக்கிற சுக்கு மல்லி காஃபி குடிக்க போறோம், நெல்லிக்காய் சாறு குடிக்க போறோம். எல்லாரும் 2 டம்ளர் கை எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் கையில எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு நெல்லிக்காய் சோறோ இல்ல ஒரு முருங்கைக்கீரை சூப்போ இல்ல அரைக்கீரை சூப் ஏதாவது குடிக்க போறோம்.
அது குடிச்சா சத்து. இல்லாட்டினா இந்த டீ வாங்கி குடிச்சோம்னா வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க அந்த பணம்லாம் போகலாம். டீ தூள் எல்லாம் அவன் தான் வச்சிருக்கான். அதுல கூட போட்டான். இப்ப அஸ்வகந்தா இருக்கு, கிராம்பு இருக்கு, இதுல அதிமதுரம் இருக்கு, சளியை குறைக்கிறது என்ன இருக்கு. அந்த பாட்டி வந்து சொன்னாங்க, அந்த வைத்தியர் பாட்டி வந்தாங்க, தம்பி நான் சுக்கு காப்பி வைக்கிறேன் தம்பி, யாரும் குடிக்க மாட்டாங்க. அந்த கம்பெனிக்காரனே இந்த டீ கம்பெனில போட்டான், அதிமதுரம் இருக்கு, சுக்கு இருக்கு அப்படின்னு போடுறான். இப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லா கையில் வச்சுக்கோ. 2 டம்ளர் ஜூஸ் பண்ணி குடிக்க போறோம். நம்முடைய சுழி முனையை ஆக்டிவேட் பண்ண போறோம். நம்முடைய சுழி முனையை வேலை செய்ய வைக்க போறோம். இப்படிலாம் பண்றாங்க. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் மத்தவங்கள சேர்ந்து பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. எல்லாரும் கை தூக்க